அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின், வெல்கம் டு நாளை தினம். வருகிற ஆகஸ்ட் 2025 இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக வந்து எக்ஸப்டட் கொஸ்டின் ஃபுல்லாக வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக போடுறோம். இதையே நீங்கள் பார்த்தோம் வந்து முக்கியமாக 90 மார்க்ஸ் அப்படியே வரும். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம். இப்போ வந்து தேர்டு ரோமனில் வந்து தேர்டு பார்க்கலாம், தேர்டு ஃபோர்த்து பார்க்குறோம். கின்ஹி தோ பத்தியோம் கா பாவார்த்த பிராந்திய பாஷாமி லிக்கியே. இதில் வந்து ஒரு பாடல் மாதிரி சேர்ந்து இந்தியில் வந்து பாடல் கொடுத்துருவாங்க. அதை படித்து பார்த்து பிராந்திய பாஷா அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து ஆங்கிலத்தில் எழுதலாம், ஆனால் தமிழ் மொழியில் கூட நீங்கள் எழுதலாம். இதில் வந்து மொத்தம் வந்து அந்த 5ல் வந்து 2 5 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 2 மட்டும் எழுதினா போதும். இதுக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்ஸு, ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. निंदा किसी की हम किसी से भूल कर भी ना करें, इसलिए कभी भी हम किसी से भूल कर भी ना करें. हे प्रभु आनंद दादा ஞான் ஹம்கோ தீஜியே. இது ஃபுல்லாக அந்த மாதிரி இந்தியில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம், இல்லை தமிழ் வழியில் கூட எழுதலாம். தமிழ் வழியில் இருக்க நம்ம தமிழ் ஃபுல்லாக படித்து காட்டுறேன். இதுக்கு வந்து பொருள் நம்ம பார்க்குறேன். இடம் பொருள் சொல்லி நீங்கள் எழுதணும். இதுக்கு வந்து 1/2 மார்க் இருக்குது. இடம். இப்பாடல் வரிகள் திரு ராம் நரேஷ் திரிபாட்டியின் வந்தனா என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. எந்த போயத்திலிருந்து வந்ததுன்றது நம்ம ஹிந்தியில் தான் எழுதணும். இந்த இடத்துல வந்து வந்தனா இந்தனா வந்தனா என்ற பாடல் அப்படின்னு ஹிந்தியில் எழுதிட்டு அப்படியே தமிழ் எழுதிக்கலாம். இது ஒரு பிரார்த்தனை பாடல். இது ப்ரே பண்ணுற பாடல்னால இது ஒரு பிரார்த்தனை பாடல். இப்போ அந்த போயத்துக்கு ஃபுல்லாக பொருள் பார்க்குறோம். பொருள். பாடல் ஆசிரியர்: இறைவனே, நாங்கள் மறந்தும் யாரையும் தூற்றக்கூடாதுன்னா திட்டக்கூடாது. யாரிடமும் ஒருபொழுதும் பொறாமை கொள்ளக்கூடாது. இறைவா, மற்ற மேலே வந்து எங்களுக்கு எந்த ஒரு பொறாமை வரக்கூடாது. எங்களுக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார். நெக்ஸ்ட் செகண்டு. பல்வான் பனு தும் பாரத் மாங்கி ஷான் பனு தும் வீரே பனு பல்வான் பனு தும் பல்சாலி ஹனுமான் பனு. இடம். அந்த அந்த பாடலுக்கு வந்து இடம் எழுதிக்கணும். இப்பாடல் வரிகள் பல்வான் பனு. இந்த போயம் வந்து பல்வான் பனு என்ற இதில் பாடல் இருந்தால் வரவேன். அதனால் இது வந்து பல்வான் பனுன்னு சொல்லிட்டு நீங்கள் முக்கியமாக எழுதிக்கணும். அந்த போயத்திலே வந்ததுனால அதையே பார்த்து தெரியல அப்படின்னா அதில் இருக்கிறத நீங்கள் பார்த்து தலைப்பு எழுதிக்கலாம். பல்வான் பனு என்ற பாடலில் இருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் நம்மை பலசாலியாக இருக்க உற்சாகப்படுத்துகிறார். கவிஞர் வந்து நம்மளை வந்து ஒரு பலசாலியாக இருக்கணும் அப்படின்னு அந்த பாட்டில் வந்து அழகாக வந்து சொல்லியிருக்கிறார் கவிஞர். பொருள். கவிஞர்: நீ பலசாலியாக இருக்க வேண்டும், நீ பாரத தாயின் பெருமையாக இருக்க வேண்டும். நம்ம பாரத தாயின்னு சொல்லி நம்ம பெருமையாக நம்ம சொல்லணும். நீ வீரனாகவும் புலவனாகவும் ஆக வேண்டும். வீரனாகவும் பலவானாகவும் ஆக வேண்டும். நம்ம வந்து உண்மையிலே வந்து ஒரு வீரனாகவும் ஒரு பலசாலியாகவும் இருக்க வேண்டும். நீ பலசாலியான ஹனுமானை போல் ஆக வேண்டும். நீ ஹனுமானை போல நீ இருக்க வேண்டும் என்று கவிஞர் வந்து அழகாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இப்போ தேர்டில் மா பாப் பாயி பகன் சங்க் அங்கு படே ஹங்சனா ரோனா சீக்கா கேள்னா போல்னா சீக்கா. இந்த மாங் பாபுனா அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க. பாயி பகன்னா வந்து பிரதர் சிஸ்டர்ஸு. இவங்களாம் நம்ம வந்து சிரித்தோம், எப்படி விளையாண்டுறது தான் இந்த அப்படின்றது தான் இந்த சொல்லி எப்படி பேசுன்றது தான். இடம். இப்பாடல் வரிகள் கர் அப்பனா. கர் அப்பனானா எங்கள் வீடு. கர்னா வீடு, அப்புனானா வந்து எங்கள்னு அர்த்தம். எங்கள் கர் அப்பனா என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் நாம் வசிக்கும் வீட்டின் சிறப்புகளை கூறுகிறார். வாழக்கூடிய இடத்துல வந்து வீட்டை பற்றி அழகாக நம்ம சொல்கிறார். நம்ம எங்கே வாழ்கிறோமோ அந்த வீட்டை பற்றி சொல்கிறார். பொருள். இக்கவிதையில் நாம் நமது வீட்டில் தாய் தந்தை மற்றும் சகோதரிகளுடன் கூடி வாழ்ந்து வளர்ந்து பெரியவர்களாக ஆனோம். நம்ம அம்மா அப்பா அண்ணன் தங்கை அக்காவும் கூட சேர்ந்து நம்ம வாழ்ந்திருப்போம். நம் வீட்டில்தான் நாம் சிரிக்கவும் அளவும் மற்றும் விளையாடவும் பேசவும் கற்றோம். வீட்டில் தான் நம்ம எல்லாமே வந்து இதெல்லாமே கற்றுக்கிட்டோம் என்று கவிஞர் வந்து அழகாக கூறுகிறார். தீபக் சே சீக்கோ ஜித்னா ஹோ சகே அந்தேரா ஹர்னா பிருத்திவி சே சீக்கோ பிராணிக்கு சச்சி சேவா கர்னா. இடம். இப்பாடலின் வரிகள்
சீக்கோ. இந்த சீக்கோ அப்படிங்கும்போது இந்த பாடல்லையும் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. இதை பார்த்து கூட அப்படியே நீங்கள் அந்த மறந்துடுச்சு அப்படின்னா இதை பார்த்து அப்படியே எழுதலாம். அந்த ஹிந்தியில் தான் முக்கியமாக எழுதணும். அப்போ தான் எந்த போயத்துலேருந்து வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த சீக்கோ என்ற பாடலில் இருந்து தரப்பட்டுள்ளன. பாடலாசிரியர் விளக்கு, பூமி ஆகியவைகளிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை இதில் கூறுகிறார். விளக்கிட்டிருந்து என்ன கற்றுக்கிட்டோம், பூமியிட்டிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தான் கவிஞர் வந்து அழகாக சொல்கிறாரு. பொருள்: விளக்கிடமிருந்து முடிந்தவரை இருளை நீக்கி, இருட்டை நீக்கி ஒளியை பரப்ப கற்றுக்கொள். பூமியிடமிருந்து உயிரினங்களுக்கு உண்மையான சேவை புரிய கற்றுக்கள். நம்ம பூமியிலேருந்து எல்லோருக்கும் நம்ம எல்லாமே நம்மளுக்கு அனிமல்ஸு, ஆடு மாடு கோழி மனிதனுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லாமே கொடுக்குது. அதுதான் சொல்கிறேன், பூமியிடமிருந்து உயிரினங்களுக்கு உண்மையான சேவை புரிய தொண்டு செய்ய கற்றுக்கொள். बीना रुके चलते जाओ तो तुम्हें लक्ष्य मिल जाएगा. अगर अगर ईंट पर ईंट दरो तो महल गड़ा हो जाएगा. अच्छे अच्छे काम करो तो देश बड़ा हो जाएगा. இது இடம். இப்பாடல் வரிகள் சோட்னா ஷா தீப் ஜலாதோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் லட்சியத்தை அடைய வழி கூறுகிறார். இந்த பாடலில் வந்து கவிஞர் வந்து ஒரு மனிதனுக்கு லட்சியம் இருக்கணும் அப்படின்றது அவர் எப்படி அடையலான்றது தான் கவிஞர் வந்து அழகாக சொல்கிறார். பொருள்: கவிஞர், நீ நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் உனது இலக்கை அடைந்து விடுவாய். இலக்கினம் லட்சியத்தை வந்து நீ அடைந்து விடுவாய். அதாவது ஒவ்வொரு செங்கலாக வைத்து எப்படி ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்பது போல நீ நல்ல நல்ல செயல்களை செய்து வந்தால் நமது நாடும் சிறப்படையும் என கவிஞர் கூறுகிறார். அழகாக வந்து ஒவ்வொரு செங்கலாக வச்சாதான் மாளிகை வந்து கட்டடம் உருவாகும். அதுபோல் வந்து நல்ல நல்ல ஒரு சின்ன சின்ன செயல் நல்லதாக செஞ்சாவே அதே நாமளும் நல்ல நடையலாம், நம்ம நாடும் சிறப்படையும் அப்படின்ட்டு கவிஞர் வந்து அழகாக சொல்கிறார். नेक्स्ट फोर्थ नंबर किसी एक दोहे का कंठस्थीय रूप क्यों का दियोन लिखिए. அப்போ திருக்குறள் எப்படி தோகை மாதிரி திருக்குறள் எப்படி தமிழில் கொடுத்துரு அதுதான் ஹிந்தியில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இனி வந்து 3 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 1 அட்டன் பண்ணால் போதும். 1க்கு வந்து 4 மார்க்ஸு. साधु ऐसा सागिए जैसा रूप शुभाय चार चार को कही रहें தோதா தேயி உடாய். இதில் வந்து ஒரு துறவி, சாது அப்படின்னா ஒரு துறவின்னு அர்த்தம். ஒரு துறவி வந்து ஒரு சூப்பு போல் இருக்க வேண்டும். சாராம்சம் சாராம்சம் அப்படின்னா கூர்முனை வந்து ரொம்ப ஆழமானது. அதை கொஞ்சம் பாய விடுங்கள். அப்போ கொஞ்சம் பாய விடுங்கள் அப்படின்னா நம்மளுக்கு அறிவுத்திறனை வந்து நம்ம வந்து என்ன பண்ண நம்ம விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. जादीना पूछो साधु की पूछ लीजिए ज्ञान मोल करो दरबार का पड़ा रहन तो म्यान. ஜாதினோ பூச்சோ சாது கி துறவியின் சாதியை நீ கேட்காதே, அவருடைய லீஜியே ஞானம் வந்து அறிவின் அர்த்தம். அவருடைய அறிவை மோல் கரோ அவருடைய அறிவை வந்து கேள். தர்வார்கா படா ரகன்தோ மியான் அவருடைய அறிவை கேள். வாளை வாங்கு, உரையை அப்படியே விட்டுவிடு. துளசி மீட்டே बचन ते चुक उपजत चुहू और बशीकरण यज्ञ मंत्र हैं परिहरू वचन कठोर. துளசி மீட்டே துளசி இனிமையான வார்த்தைகள் எங்கும் இந்த மீட்டே அப்படின்னா இனிமையான அர்த்தம். வச்சனா வந்து வார்த்தை இனிமையான வார்த்தைகள் எங்கும் மகிழ்ச்சியை தரும். இது பசிகரனுக்கு ஒரு மந்திரம். அண்டை வீட்டாருக்கு ஒரு கடுமையான வார்த்தைகள். கட்டோர் அப்படின்னா கடுமைன்னு அர்த்தம். பக்கத்து வீட்டுக்காருக்கு வந்து கடுமையான வார்த்தைகள். தர்வர் ஃபல் நகி காத்துகை சர்வர் पियहिन ना पान कही रहीम परगाजिन हित संपत्ति संचिहिन सुजान.
வந்து மரங்கள் வந்து தருவர் அப்படின்னா தருனா மரங்கள் அர்த்தம் வந்து பல்ன பழம். மரங்கள் வந்து பழங்களை உண்பதில்லை, ஏரிகள் தண்ணீரை குடிப்பதில்லை என்று ரஹீம் அழகாக சொல்கிறார். ஞானிகள் மற்றவர்களின் நலனுக்காகவே செல்வத்தை சேமிக்கிறார்கள். சன்பத்தி அப்படின்னு செல்வம் அர்த்தம். ஞானிகள் வந்து மற்றவர்களின் நன்மைக்காகவே செல்வத்தை சேமிக்கிறார்கள். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.